இந்த தேர்தல் வந்து எல்லாருக்குமே வாழ்வா சாவா தேர்தல் தான். இதில் வந்து வெற்றி பெற்ற கட்சி சர்வைவ் ஆகும், வெற்றி பெறாத கட்சியை வந்து உண்டிலன்னு பண்ணுவாங்க. பிஜேபிக்கு எப்படி என்ன மாதிரி பூஸ்டா இருக்கும் இந்த விஷயம்? இந்த அதான் இப்போ தோத்துச்சுன்னா ஏடிஎம்கே தோத்துதுன்னா ஏடிஎம்கேன்ற கட்சியே இருக்காது. ஏடிஎம்கே ஜெயிச்சுது ஆட்சி அமைக்குதுன்னா அங்கே பிஜேபி ஆட்சி தான் இங்கே நம்ம ஊரில் நடக்கும். விஜயோட ஸ்டாண்டர்ட்லாம் எந்த மாதிரியான இதில் இருக்கும்? விஜய் வந்து அதில் தான் சேர மாட்டார்ல. நான் சொல்கிறேன், இது ஏடிஎம்கேக்கு. விஜய் வந்து ஒரு வேளை கட்சி வந்து தோத்துச்சு அப்படின்னா 2 கட்சிகளும் விஜயோட கட்சியை டார்கெட் பண்ணும். எப்படி நம்ம விஜயகாந்தோட கட்சியில் உள்ள ஆட்கள் எல்லாம் உருவானாங்களோ அது மாதிரி 2 பேரும் டெஸ்பரேட்டாக உருவாங்க. ஸோ அவரும் வின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம். அது டிஎம்கேக்கும் ஒரு பெரிய வாழ்வாசாவா தேர்தல் தான் இது. அவங்க தோத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இனிமேல் வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கவே முடியாது. பாஜகவுக்கு என்ன சாதகமாயிடும்ல? இல்லை, அது திமுக தோத்தா அந்த மாதிரி இல்லை. திமுக தோத்தா சரி, அது அதிமுக தோத்தாலும் ஜெயிச்சாலும் பாஜக திமுக ஒருத்தலைங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் பாஜக வில் பி ஹாப்பி, தோத்தாலும் வெரி ஹாப்பி. ஏன்னா தோத்துருச்சுன்னா ஒவ்வொரு ஆளையாக பிஜேபி இழுத்துரும். இப்போ ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இருக்காது, திமுக தோத்துச்சுன்னா அவ்வளோதான், மறுபடியும் அதை ஆட்சிக்கே வர முடியாது. இது வந்து எல்லாருக்குமான வாழ்வாசாவா ஒரு தேர்தல்.